ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டில்ட் சென்சார் பற்றி பார்ப்போம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் டில்ட் சென்சார். ஸோ இந்த டில்ட் சென்சார் அப்படின்னா இது எதை டிடெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கா, அதாவது மூமெண்ட்ல இருக்கா இல்லையா, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே கீழே டில்ட் ஆகுதா. அதாவது நம்ம ஆக்சிலரோமீட்டர் சென்சார்லேயே பார்த்துருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பால், ஒரு 3D கியூப் வச்சு அந்த பால் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல போகுது, ஒய் டைரக்ஷன்ல போகுதுன்னு வச்சு அதோட போர்ட்ரேட் வந்து லேண்ட்ஸ்கேப்பா மாத்துறது, லேண்ட்ஸ்கேப்பை போர்ட்ரேட்டா மாத்துறோம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த டில்ட் சென்சார் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே. இந்த டில்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இது எது எது எந்த எந்த இதுல ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் இப்போ சைல்ட்ல நம்ம சின்ன பசங்கலாம் விளாண்டுருப்பாங்க. லைக் வந்து டாய்ஸ் வச்சு, அதே மாதிரி கேஜெட்ஸ், இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் டில்ட் சென்சார் இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூமெண்ட்ல இருக்கா இல்லையாங்கிற ஒரு டிடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த டில்ட் சென்சார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான, ரொம்ப லெஸ் ப்ரைஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு சென்சார். ஸோ இது வந்து ரொம்ப ஜென்ரல் பர்பஸா இருக்கறனால இது நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா புவர் மேன்ஸ் ஆக்சிலரோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேரு புவர் மேன் ஆக்சிலரோமீட்டர். ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கும். டில்ட் சென்சார்ங்கிறது இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இது ஃபுல்லா மெட்டல் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இது சுத்தியும் ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க மெட்டல் கோட்டிங் வச்சு. ரெண்டு கண்டக்டிங் பின்ஸ் இருக்கும். டூ கண்டக்டிங் பின்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பின்ஸ் வந்து உங்களுக்கு டேட்டா பின்ஸும், இன்னொரு பின்ஸ் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் பின்ஸும் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பின் வந்து டேட்டா பின்ல கொடுக்கணும், இன்னொரு பின் வந்து கிரவுண்ட் பின்ல கொடுக்கணும். ஸோ இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, இது எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் இப்போ வந்து சென்சார் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்சார் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது என்ன இருக்கும், அதுக்குள்ள ஒரு பால் இருக்கும். அந்த பால் வந்து அப்ரைட்ல இருக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட்டா இருக்கறனால அதால என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை டைரக்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டா மூவ்மெண்ட் ஃப்ளோ ஆக முடியும். அதே மாதிரி இப்ப டில்ட் சென்சார் வந்து லைக் வந்து டில்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது சாஞ்சிருச்சுன்னா, லைக் டவுன் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஷேக் ஆயிடுச்சுன்னா, அந்த பால் வந்து ஷேக் ஆயிருமா, அப்ப வந்து அதுல என்ன இருக்காது, எலக்ட்ரிக் கரண்ட் மூவ்மெண்ட் வந்து அங்க பிரேக் ஆயிருக்கும். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் போறதே இருக்காது. லைக் வந்து இது ஆக்சுவலா சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் மாதிரி கூட இது வந்து டில்ட் சென்சார் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அந்த மல்டிமீட்டர் வச்சு இந்த டில்ட் சென்சாரோட ரெண்டு பின்ஸும் நீங்க வந்து இந்த டெட்டை வந்து ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ் ரெண்டு பின்ஸும் நீங்க வந்து ஓம்ஸை நீங்க கால்குலேட் பண்ணுங்களேன். அதுல வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 7.5 ஓம்ஸ் அந்த மாதிரி, 7.05 ஓம்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அதே நீங்க வந்து டில்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா ஜீரோ, லைக் 0 வோல்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த டில்ட் சென்சாரோட கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ.